இன்னைக்கு தோட்டத்தில் அறுவடைகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மல்பெரி தான். செடி குச்சி குச்சியாக உயரமாக மேலே போயிடுச்சுங்க. பிடிச்சி இழுத்து தான் நம்ம எடுக்கணும். நிறைய கொம்பில் ஃபுல்லாக பழம் வச்சுருக்கு. கீழே லேசாக வேகமாக இழுத்துட்டிங்கன்னா அப்படியே நல்ல பழுத்த பழம்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துருங்க. டேமேஜ் ஆகாமல் நம்ம நல்ல பழுத்த பழத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எடுத்தேன். அப்போவும் நம்ம லேசாக அழுத்தினாலே கையிலேயே ஜூஸ் ஆயிருங்க. அவ்வளோ சூப்பரான கலரில் நம்மளுக்கு மல்பெரிகள் நிறைய பழுத்திருந்ததுங்க. இன்றைக்கி மெதுவாக தான் எடுக்கணும். நல்ல பழுத்த பழங்கள் நல்லா குண்டு குண்டாக நீளமாக அப்படி பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. என் கையில் வச்சுருக்கிற பழமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழங்கள். லேசாக கையை அழுத்தினோம்னாலே அங்கேயே ஜூஸ் ஆயிருங்க. அந்த அளவுக்கு மல்பெரி நிறையா வந்திருக்குங்க. இன்றைக்கி இந்த மல்பெரி வச்சு சூப்பரான மல்பெரி ஜாம் தான் நான் பண்ண போகிறேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறக்குங்க.